தமிழக சட்டப்பேரவையின் 2ஆம் நாள் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இது பற்றி நமது செய்தியாளர் சஞ்சீவியிடம் கேட்கலாம். சஞ்சீவி வணக்கம். சட்டப்பேரவையில் இன்று விவாதம் ஏதேனும் நடைபெற உள்ளதா? இன்றைய நிகழ்வு என்ன பற்றி சொல்லுங்க. மகேஷ், தமிழக சட்டப்பேரவைக்கான இந்த கூட்டத்தொடர் தமிழக ஆளுநர் ரோசையாவுடைய உரையுடன் நேற்று தினம் தொடங்கியது. இந்நிலையில் ஆளுநர் ரோசையா உரையில் பல விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார். அதன் பிறகு நேற்று பிற்பகல் நடந்த அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் சட்டப்பேரவை இந்த முறை 4 நாட்கள் நடைபெறும் என்று குறிப்பிட்டிருந்தது. இந்நிலையில் இன்று திங்கள், செவ்வாய் மற்றும் புதன்கிழமை என்ற மொத்தமாக 4 நாட்கள் இந்த பேரவைக் கூட்டம் நடைபெறுகிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் விவாதங்கள் ஏதும் கிடையாது. குறிப்பாக இன்று மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களான திரு மணி, ராம் நாயுடு, செல்வராஜ், பழனி, நாச்சிமுத்து கவுண்டர் உள்ளிட்ட 5 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இரங்கல் குறிப்புகள் இன்று வாசிக்கப்பட்டுள்ளது. அதற்கு பிறகு 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மதுரை திருப்பரங்குன்ற தொகுதியில் வெற்றி பெற்று பின்னர் மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு SM சீனிவேல் அவர்களுக்கு இன்று இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது. இந்நிலையில் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது இன்றைய தினத்தை பொறுத்தவரை விவாதங்கள் ஏதும் இருக்காது என்று கூறப்படுகிறது. நேற்றைய தினமே அலுவலில் எடுத்த முடிவு போல இன்று இரங்கல் குறிப்பு, அதாவது மறைந்த முன்னாள் 5 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இரங்கல் குறிப்புகள் மற்றும் மறைந்த சட்டமன்ற உறுப்பினர், அதாவது வெற்றி பெற்று மறைந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சீனிவேலுக்கு இரங்கல் தீர்மானம் மற்றும் இன்று நடைபெற்றப்பட உள்ளது. இந்நிலையில் இன்று தினத்தை பொறுத்தவரை விவாதங்கள் ஏதும் இருக்காது. அதே போல எதிர்க்கட்சிகளும் இரங்கல் தீர்மானம் என்ற காரணத்தால் எந்த விதமான கேள்விகளையும் எடுப்பாது என்று கூறப்படுகிறது. மகேஷ், உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி சஞ்சீவ்.